I'll
பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு பயமும் இல்லை. ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறீரே எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு எங்கள் ஆராதனை. யெகோவா ரப்பா, எல்லாருடைய நாடு சொல்லுங்க. யெகோவா ரப்பா, சுகத்தை தருபவர், வியாதிகள் என்று யெகோவா சமாதான தேவனே, கரங்கள் பிடித்தனை நீ நடத்துகிறதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. யெகோவா நிச்சயங்கள் செய்யக்கூடிய உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரே, எங்கள் செய்யக்கூடிய எங்களோடு இருந்து கிருபை விழாதபடிக்கு எங்களோடு காத்து ஆண்டவரை செய்து பெறுகிறதே. உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நன்மையை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருப்பவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவர். சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்து எகிப்தின் துரோகங்கள் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொண்டீரே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவரே, மரண பயங்களுக்கு இல்ல. மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஜெயம் தருகிற தேவனே எங்களோடு இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவர், நீ வல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் நல்லவர் என்று சொல்லுவாங்க? எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
முகத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வெக்கப்பட்டு போனாங்க. அவர்கள் முகம் எல்லாம் பிரகாசம் அடைஞ்சு கண்கள் பார்த்து அழைத்தவர் தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவராக இம்மட்டு ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரை ஊழியத்தையும் இம்மட்டு நடத்துறவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். ஆரம்பத்தை பிரியப்பட்டதே ஒரு நன்றி செலுத்துகிறோம். மீதங்கிறது குடும்பம் இயேசுவின் நாமத்தில் நாங்களும் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய சர்ச்சைக்கு போயிருக்கோம். ஆனால் ஆண்டு எங்களுக்கு இந்த சபைக்கு வந்தவர் ஐயா எங்களுக்கான ஊழியக்காரங்கி சொல்றதுக்கு இல்லை, தகப்பனும் இல்லை, குடும்பத்துக்குள்ள எல்லாத்துக்கும் மேலான எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப எங்கள் சரீர பலவீனத்துலேயும் எங்கள் குடும்பத்துலேயும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப பலவீனம், வயிறு வலிலாம் தாங்க முடியாது. பாஸ்ட் அப்போல்லாம் எங்களை ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டு போய் எதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறது இப்படிலாம் சொல்லி தந்தாங்க. நல்ல ஒரு ஆனால் எங்கேயுமே நான் இப்படி ஒரு இதை பார்க்கல. ஆனால் எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்துக்கு எப்படி நடத்தணுங்கிறதுக்கு உண்டான ஒரு ஞானமும் சொல்லித்தரதுக்கு எங்களுக்கு சரீரத்தில் ரொம்ப பலகீனம். நாங்களாம் இன்னைக்கு இருக்கிறோன்னா கடவுளுடைய கிருபை, ரெண்டாவது எங்களுக்கு ஊழியக்காரர்கள் சப்போர்ட் ரொம்ப. அதனால இந்த சபைக்கு வந்ததுனால எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கடவுள் என் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அடையில, அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு வரைக்கும் ஆனால் நடத்திட்டு இருக்காருன்னா அதனுடைய கிருபையில் நாங்கள் ஏதோ வெக்கப்பட்டு போகாததுக்கு பேரன் வெட்டி குடும்பங்களை கத்தர் ஆசிரியர் தந்திருக்காரு. சபைக்கு ஊழியக்காருக்கும் நாங்கள் சாட்சியாக சாட்சியாக ஆரம்பத்தில் வரும்போது விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன். எப்படி இந்த சபை நடக்குது அப்படின்னு சொன்னால் எங்கள் அத்தை கூட சொன்னாங்க இங்கே ஒரு சபை இருக்க போகும் அப்படின்றதுக்கு. அங்கே இருக்க சபை நல்லா மழைத்து தான் போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அங்கே இருக்க சபை மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். அதை காட்டிலும் நல்லா ஆவிக்குரிய சபையாக இருந்ததுனால எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பாப்பா வயதில் 3 மாதம். அப்போ நான் வந்து இங்கே வந்து தான் ஆண்டவர் தேட ஆரம்பித்து ரொம்ப அத்தை ப்ரே பண்ணுறத பார்த்து தான் நான் ஆண்டவர் தேட ஆரம்பிச்சுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து இன்னும் வளர ஆரம்பித்தேன் சபைக்கு வந்து தான். அதுக்கப்புறம் இங்கே பாப்பா வந்து ரொம்ப வயிற்றில் இருக்கும்போதே ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே வேண்டாம், எனக்கு வந்து 15 வயசுலேயே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதனால ஃபஸ்ட்டு குழந்தையே உங்களுக்கு இருக்கிறது பெரிய விஷயம், நீங்கள் 2வது குழந்தைக்கு வேறு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி அது குழந்தை செத்து போயிடும், பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழிஞ்சிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படின்னா குழந்தை வந்து குறப்பிரசமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி வர ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த சபையில் எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அதே போல் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சபைக்கு வரமாட்டாங்க. போன வருஷம் நவம்பர் மாதம்லாம் சபைக்குள்ளே இல்லை. நான் வந்து அந்த மாதம் ஃபுல்லாக அந்த சபைக்கு வந்து நான் தனியாக என் பாப்பாவை தூக்கிட்டு வெயிலில் 11 மணிக்கு தூக்கிட்டு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் பார்த்தாரு. அடுத்த மாதம் டிசம்பரில் நீங்கள் ஆண்டவர் சொல்லிட்டு போனாங்க ஐயா பார்த்து நான் அடுத்த நாள்லேருந்து சபைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் விடாமல் ஆண்டவர் நடத்துகிறாரு. கர்த்தர் கூட ஒரு நாள் உட்காந்து படித்து நல்லா ப்ரேயர் பண்ணேன். நல்லபடியாக எழுதணும், படித்தது ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நல்லபடியாக நான் எழுதினேன். இன்னொன்று இதுதான் எனக்கு இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு ஆனுவல் டே நான் செலிப்ரேட் பண்ணுறது. அதுவும் தெரியாது இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு போன வாரம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஹிந்தி எக்ஸாம் தெரியும். சரி நம்ம இந்த சண்டே சர்ச்சுக்கு போக முடியலையே, ஹிந்தி எக்ஸாம் இருக்குது, அதே மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு சண்டே இந்த ஈவினிங் ஹிந்தி எக்ஸாம் முடிச்சு இன்னைக்கு எனக்கு இங்கே சபைக்கு வர வச்சதுக்காக கர்த்தருக்கு போடாமல் போலீஸ் முதல்ல வரப்போ என் பொண்ணு கார் ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு எப்படியோ ஏமாதிரி அந்த சர்ச்சையில் இங்கே ஒரு கூட்டம் நடந்தது. அங்கே போய் சுகத்தை கொடுத்தாரு. 2வது எனக்கு சுகம் இல்லாமல் வயிற்று வலி எல்லா பக்கம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். கேஎம் ஹாஸ்பிட்டலில், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் வியாழக்கிழமை மதியம் ஒரு 4 மணி இருக்கும். சரி நம்ம சர்ச்சுக்காக போகலாம் அப்படின்னு ஹாஸ்டல்கிட்ட வந்து ஜபம் பண்ணணும். பண்ணின பிறகு
எனக்கு ரொம்பவே சொல்லுவேன். ஐயா எதுவும் ஐயா நல்ல கேரக்டர், நல்ல குரல், நல்ல அப்படின்னு சொன்னா பேசுற வார்த்தைகளே சொல்லப்போனா எம்பியில நான் இவரெல்லாம் ஒன்றா சேர்ந்து படிச்சிருக்கேன். எம்பி வந்து நான், ஐயா, அப்புறம் ராஜ்குமார் ஐயா எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு டீமாக தான் எம்பி முடித்தோம். ரெகுயா அதனால அந்த டைம்லேருந்து மாஸ்டருக்கு எனக்கு நல்லது. ரெகுயா அதே போல அட்மிஷனுக்கு போய் சொல்லிட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்து தள்ளி போட்டு எங்க 2 பேரும் சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டேன். ரெகுயா அதுக்கு முதல் காரியம் பாஸ்டர் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அங்கே கூட்டிட்டு போயிட்டு அவர்த்தையும் கூட்டிட்டு போய் சொல்லிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அட்மிஷன் போட்டு கொடுத்தாங்க. ரெகுயா ரெகுயா நிறைய ரூல்ஸ் இருக்கு. அங்க உட்கார்ந்து சொல்லும்போது அந்த ஃபேக்கல்ட்டி நிறைய ரூல்ஸ் சொன்னார். நான் எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா வேணான 2 பேர் அங்க இருக்கிறாங்க. அவர் பார்த்துக் கொள்வாரு, அவர் பார்த்துக் கொள்வார். அவர் சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அட்மிஷன் கிடைச்சது. அதுதான் அல்லேலூயா. நல்லவர். என்னாலும் மத்தியில் அருமையான சுவிசேஷம் கிரியை வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எங்களுக்கு நல்ல ஐக்கியம். கிட்டத்தட்ட 99ல இருந்து அவங்க குடும்பம் என் குடும்பம் எல்லாமே நல்ல க்ளோஸ். அப்பத்திலேருந்து ஏன்னு சொன்னா நாங்கள் ஒரே சபையில போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் ஊழியக்காரர் அந்த சபையிலிருந்து வெளியிடுவோம். உருவாக்குற இடமாக இருக்கு. உருவாக்கணும். நல்ல ஊழியக்காரரை உருவாக்கி எல்லாம் ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கு ஏற்று வந்த அந்த நல்ல கரங்களை கட்டி வரவேற்போம். பகிர்ந்து கொள்வார். அதற்கு முன்பாக மத்தியில் ராஜ்குமார் வந்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருத்தரோட முகத்துலையுமே சந்தோஷமாவே இல்லையே. ஒரு ஆண்டு விழாக்கு வந்து உட்கார்ந்த மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சத்தியம் டிவியிலேருந்து உங்களை காப்பாற்றுறதே பெரிய வேலையா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதை மீறி இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சபையை ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, சத்தியம் டிவியின் அடிமைத்தனத்தில் வந்து கர்த்தர் உங்களை விடுவித்ததுக்காக பக்கத்தில் சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க. எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி சொன்னாரு. நான் உணர்த்தப்பட்டேன். ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஜெபம் பண்ணி எங்க சபையில மறந்துருந்துட்டாங்க. இவ்வளவு பேர் அதையெல்லாம் தாண்டி ஜம்ப் பண்ணி இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு அல்லேலூயா சொல்லி கொடுத்தேன், பஞ்சாபி அல்லேலூயா சொல்லிடலாம. ஏன்னா பிரசங்கியார் வந்து சரவெடி, அவருக்கு ஒவ்வொன்று இருந்தா பிடிக்காது. அவர் பாரு கொஞ்ச நேரத்துல அடிகுண்ட மாதிரி சரவெடியா இருக்கும். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நாம கொஞ்சம் சரவெடியை மாறினதான் அதை ரிசீவ் பண்ணுவோம். 19வது ஆண்டு விழால பக்கத்துல முகத்தை பாருங்க, உம்முன்னு இருக்கக்கூடாது, நம்ம ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஆளு. சொல்லுங்க, உம்முன்னு எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஆளு. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா பஞ்சாப் அல்லேலூயா சொல்லமா, பொறி வைக்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. மனு சுத்தி சுத்தி வருது தானா எஸ் ராஜாவ. இப்பதான் சிரிப்பே வருது. எஸ் ராஜாவ எஸ் ராஜாவ. அப்புறம் அந்த டைம் இல்ல, அது டண்டனக்கு டண்டனக்கு டண்டனக்கு. நம்ம சர்ச்சில் எங்க சர்ச்சில் காலையில் அப்படிதான் கொஞ்சம் ஜனங்களை சந்தோஷப்படுத்தி அப்படி இது பண்ணுவோம். ஸோ ஆண்டு விழா கொஞ்சம் கலகலன்னு இருக்கு. 2 பேரும் சொல்றீங்க. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. பஞ்சாபி அல்லேலூயா. மூச்சு எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். மூச்சு வாங்கினது மேல கீழே அப்படியே என்ன குழம்பு என்ன ரசம் தோசை சுடலாமா, வீட்டுக்கு போலாமா, இல்ல இங்க பிரியாணி சாப்பிட ஏதோ அப்படி அதெல்லாம் மாறிடும். 2 பஞ்சாபி அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லமா,
பாத்தீங்களா? நம்ம நீங்க அடுத்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்டார்ட். ஓ அப்படி இருக்குது. நம்ம அடுத்தவங்க சொல்லியே பழகிட்டோம். இல்ல கீழ்ப்படி. ஆமாம், ஆண்டவர் ரொம்ப நல்லவன். சரி சொல்லிடுவோம். அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நாங்கள் 2007 இருந்து ஃபர்ஸ்ட் சஜுஜான் அவங்க நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு டீமாக இருப்போம். ஐயா கிரி அவங்க ஸோ எல்லாருமே ஒரு அதே போல என்னுடைய நண்பர்கள் ஐயா இஸ்ரேல் கோபி ஐயா, ரிச்சர்ட் ஐயா, நாங்கள்லாம் என்னென்ன எல்லாரையும் ஊழியக்காரன் கோயம்புத்தூர்ல பஞ்சமே கிடையாது. ஊழியக்காரங்க எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. எல்லாரும் நேசிக்க முடியாது. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வோம், குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொள்வோம், ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருப்போம். அப்படிப்பட்டவங்க இந்த சாயங்காலம் இந்த இடத்துல கர்த்தர் இணைச்சிருக்கிறாங்க. 19வது வருஷம் ஏதோ ஒண்ணு ஆண்டவர் இந்த சபைக்கு செய்ய போறாங்க. அதனால எல்லாரும் திரும்ப ஒரு பஞ்சாபி அல்லேலியா சத்தமா சொல்லுவோம். இன்னும் ஒரு தடவை 2 கைகளை தட்டி சொல்லுவோம். எக்காலம் ஊதுற மாதிரி இப்போ சத்தம், பெரிய சத்தம் இந்த பகுதியில் எல்லாம் ஓடிடுச்சு. மெசேஜ் அப்படியே நேரா ரீச் ஆகும். ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில ஒரு சபை 19 வருடத்தை ஆண்டவரே கடக்கிற 18 ஆண்டுகள் முடித்து 19வது வருஷத்தை கடக்கும் போது ஆண்டவரே ஒரு ஊழியம் வெற்றியாய் போகும்போது சில பள்ளங்களும் சில மேடுகளும் சில போராட்டங்களும் அந்த ஊழியத்துக்கு விரோதமாக ஆண்டவரே பொருளாதார பிரச்சனை, ஆண்டவரே சரீர பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சபை பிரச்சனை, ஆண்டவரே பலவிதமான சத்துருடைய பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனை, இவை எல்லாம் ஒரு ஊழியத்துக்கு விரோதமாய் வந்தாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு ஊழியக்காரனுக்கு தரிசனம் கொடுத்து அழைப்பு கொடுத்து அபிஷேகம் கொடுத்து இந்த இடிகரை பட்டணத்தில் இந்த ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிய ஆண்டவரை கலங்கரை விளக்காக வைத்து அதுல ஏராளமான குத்து விளக்குகளை எரிய வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்கு பக்க பலமாய் இருக்கிற அத்தனை மக்களையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. மாஸ்டர் நாங்க ஒரு விஷயம் கூட ஆண்டவரே இந்த நாள்ல நாங்கள் பலப்படுத்தும்படி நாங்கள் விசேஷமாய் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த பட்டணத்துல தேவன் தேடுகிற ஒரு விசேஷமான தேவ மனிதனாகவும் இந்த சபை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பலுகி பெருகி ஆத்துமாக்களினாலும் ஆண்டவரே தரிசனத்தை பூர்த்தி செய்கிற காரியங்களினாலும் ஆண்டவரே சகல விதமான திட்டங்களினாலும் நிரப்பப்பட்ட ஒரு சபையாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற ஆண்டவரே பிஷப் இஸ்ரேல் கோபி ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மூலியமாய் ரேமா வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆண்டவர் இன்றைக்கு வந்தவர்களுக்கு எதையெல்லாம் கர்த்தர் கொடுக்க சித்தம் வச்சிருக்கிறோ அதை பரலோகத்திலிருந்து நேரடியாய் ஆவிக்குரிய மன்னாவாய் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தர் அப்படி எங்களுக்கு செய்ய போறதுக்காக நன்றி. நீதியான எல்லா பகுதியும் உங்க நாம மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஊழியர்கள் வந்து மைக்கை பிடிச்சி ஒரு அலையில சொல்றதையும் நம்ம கரங்களை தட்டிக்கிட்டே இருக்கு. நல்ல உற்சாகம். கீழ்ப்படிதலுக்கு இலக்கணமே நீங்களா போல சொன்னது அப்படியே செய்யுங்க. ஸோ குறிப்பிட்டு நான் ஹைஜாப் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, கரெக்ட். ஓகே, ஆக்சுவலாக நான் ஒரு பக்கம் நின்று பிரசங்கம் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இப்படி நிற்கிறது எனக்கு சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்கும் பொழுது. சபையுடைய ஊழியத்துடைய பெயர் ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், ரிஜாய்ஸ் ப்ரேயர் ஹவுஸ். பெயரில் மாத்திரம் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் உங்களுடைய முகத்திலும் உங்களுடைய இருதயத்திலும் அந்த மகிழ்ச்சியை பார்ப்பதை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளை பார்ப்பதில் குறிப்பாக இந்த நல்ல மாலை பொழுதில் உங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்யும்படி கற்றுக் கொடுத்த மகா பெரிய
வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு அன்போடு கூட அழைத்து இந்த நாளிலே உங்கள் மத்திய தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி வாய்ப்பளித்த அன்பு போதகர் சஜுஜான் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சபை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். மேடையிலே அழகாய் அமர்ந்திருக்கிற அருமையான எங்களுக்கு அதிகமாய் என்னுடைய உள்ளம் கவர்ந்தவர், எங்களுக்கு செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். உங்களுக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவருக்கு தனியாக ஒரு அறிமுகம் கொடுத்தாரு உங்க ஐயா. எங்களெல்லாம் அப்படியே 10 ஒன்றா சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தண்ணியும் அறிமுகம் கொடுத்தாருன்னா அவர் எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியுது இல்லைங்களா? ஸோ மேன ரிச்சர்ட் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். அத்தோடு கூட குறிப்பா இன்றைக்கு நான் உங்களை காண்பதற்கு உங்கள் மத்தியில் நிற்பதற்கு ஒரு மூல காரணமாய் ஒரு பாலமாய் இருக்கின்ற அன்பு நண்பர், மூத்த போதகர், ஒரு ஆவிக்குரிய சகோதரர் என்று சொல்லலாம். நல்ல வழிகாட்டியாய் இருக்கிற அருமையான பாசத்துக்குரிய பிஷப் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கருத்து நல்லவர். ஆமாவா? கருத்து நல்லவரா? அது ருசி பார்த்தவங்க மட்டும்தான் தெரியும். தெய்வ பிள்ளைகள் எப்பொழுதும் ருசி கண்ட பூனைகளாக இருக்க வேண்டும். எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்த்த பூனைகள் கை தூக்க பார்க்கலாம். திருட்டு பூனைகளாக இருக்கிறீங்களா? ஆமே. எஸ், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற பூனைகள் நீங்களும் நானும். ஆமாவா? இந்த 19வது ஆண்டு விழாங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் மாத்திரம் கிடையாது. அனைத்து நேரங்கள்ல இந்த ஆண்டு விழாங்கும் போது ஒரே டான்ஸ் பாட்டு பயங்கரமா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு காலையில ஆனது வந்தீங்க இல்லையா? வந்துட்டு மறுபடியும் வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்குது. போகட்டும். ஆனாலும் நேரம் இல்லாததுனால சுருக்கமாய் தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். குறிப்பாய் உங்களுக்கும் திருச்சபை போதகருக்கும் மற்றும் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் திருச்சபை அங்கத்தின் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுகள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல பல இன்னும் ஆண்டுகளை நீங்கள் கண்டு இந்த ஊழியம் இன்னும் சிறப்பாய் செழிப்பாய் இந்த பகுதிக்கு ஒரு தீபமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதார பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். வாழ்த்துகள் அப்படியே பலிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, எத்தனை பேர் பசிக்குதுங்க? யாருமே பசிக்கலையா? திருச்சபைக்கு 2 எலிக்குட்டிங்க இருக்கதான் செய்யறாங்க. நீங்க கூட நல்லதுதான். எங்க சபையில 2 எலிக்குட்டி இருக்கத்தான் செய்யுது. பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லது, சந்தோஷம். வரும்போது நல்ல ஒரு ஐயா வரவேற்கும் போது நல்ல நறுமணத்தோடு வரவேற்றார். அது என்னன்னு பார்த்தோம், உள்ள என்னன்னு தெரியல. அதே ஒரு புரியாத புதிரா இருக்கு. தெரிஞ்சிடும் உள்ள கொஞ்ச நேரத்துல. ஓகே, உங்களை அதிகமாய் காக்க வைக்காதபடி வெகு விரைவில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து விரும்புகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் இஸ்ரேல் கோபி. நான் பொள்ளாச்சி பகுதியிலே திருச்சபை மற்றும் ஆதரவற்றுக்கான முதியோர் இல்லத்தை நடத்தி வருகிறோம். சின்ன சபை தான், கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க. எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க, 2 பசங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை குருவமாய் நாங்கள் செய்து வருகிறோம். அவ்வளோதான் எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. கடந்த கிட்டத்தட்ட 25வது வருடம் நான் ஊழியத்தில், 25வது வருடம். இந்த வருஷம் கடைசி ஆகும் பொழுது 25 வருடங்கள் நிறைவு பெறும். ஊழியங்கள் சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா? அந்த ஊழியக்காரங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த ஆண்டு விழாவிலே உங்களோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆமாவா? கீழே போகணும். சரி, ஏன்னா எனக்கு இப்படி நின்று பிரசங்கம் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் நான் கீழே வருவேன். பேசிக்காக நான் ஒரு டான்ஸர். ஒரு டான்ஸராக இருந்து தான் ரட்சிக்கப்பட்டு நான் சினிமாவில் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். நான் கர்த்தர் தூக்கி போட்டு தூக்கிட்டார். அதுதான் எனக்கு சாட்சி. ஸோ உலகத்துக்காக, பணத்துக்காக, புகழுக்காக ஆடிட்டு இருந்தேன். என்னோட சொந்த ஒரு மேட்ரு டேம் ஒரு டான்ஸ் குரூப்பில் டான்ஸராக இருந்தேன். 1999வது வருஷத்தில்
தேவனை தொட்டு என்னை ஊழியத்துக்கு அழைத்து அதற்கு என்பதாக இதை கர்த்தருக்காய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. 24 வருடங்கள் கர்த்தருக்காய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு கால் ஒரு மாதிரி ஆடிட்டே தான் இருக்கும், இன்னும் பழக்கமே வரல இல்ல. அதனால ஐயா பெர்மிஷன் கேட்டுக்கிறேன், சரிங்களா? ஓகே, போகட்டும். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆமாவா? ஆமென். உண்மையா? ஆமென். நிச்சயமா? ஆமென். சத்தியமா? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பக்கத்துல பாருங்க, சந்தோஷமா இருக்காங்களா? பக்கத்துல கை கொடுங்க. சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும்படி அழைக்கப்பட்டு கொடுத்தாங்க. ஆமென். அதே நேரத்துல நான் அடிக்கடி எங்க போன சொல்லுவேன், நம்ம ஆயத்தமா இருந்தா மட்டும் தான் ஆண்டவர் பேசுவார். ஆமாவா? ஆமென். ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும், நான் இங்கேயே சொல்லுவேன். ஆண்டவர் வாசலுக்கு நின்று கதவை தட்டுவாராமா. கதவை திறந்தா அவ்வளவுதான், கதவை திறக்கலன்னா திறந்த வீட்டுல நாய் புதுற மாதிரி புதுற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. ஆமென். அவர் ரொம்ப ஜென்டிலான காடு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நாகரிகம் தெரிஞ்ச ஆண்டவர். அவர் தட்டம் மட்டும்தான் தெரியுமே தவிர தள்ளிட்டு உள்ள வர தெரியாது. சோ இந்த மாலை பொழுதுல நீங்க மன கதவுகளை திறந்தால் மாத்திரம் தான் உங்களோட பேசுவாங்க. இருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், தகப்பன்மார்கள், சகோதரிகள், கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கொடுக்கப்பட்ட நேரம் கம்மி தான். ஸோ இருந்தாலும் டைம் என்ன 8 ஆச்சு இல்லைங்களா? 8 ஆச்சு. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய செய்தி ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன செய்தி தான். இன்னொன்னு, நீங்க ரொம்ப பெருசா எதிர்பார்க்காதீங்க. இது கோட்ல வேஷம், சரிங்களா? அப்படிதான் வெளியே பார்க்க அப்படிதான் இருப்போம். பக்கா லோக்கல், ஒன்னா நம்ம லோக்கல் நாங்கலாம், சரிங்களா? அவங்க இல்ல, அவன் சிட்டில ஊழியம் பண்றேன், நான் வில்லேஜ்ல ஊழியம் பண்றேன். சோ நான் லோக்கல், பக்கா லோக்கல். இது வேஷம், சரிங்களா? அதனால பெருசா எதிர்பார்க்கறாதேன்னு சொல்ல வரேன். ஏமாந்து போடுவீங்க. எனக்கு அப்படியே கண்ணை சிமிட்டி பேசுறது, மிமிக்ரி பண்ணி பேசுறது, நான் தலையாட்டுறது, இதெல்லாம் தெரியாது எனக்கு. ரொம்ப எதிர்பார்த்தாதீங்க. நான் சத்தியம் அல்ல, சத்தியத்தை பேசுகிறேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு விழாவிலே குறிப்பாக ஒரு பிறந்த நாள் அல்லது ஒரு கல்யாணம் அல்லது ஒரு காது குத்து அல்லது ஏதோ ஒரு விஷயம், இந்த மாதிரி ஆண்டு விழாக்கள், விசேஷ விழாக்கள் வரும் பொழுது அதுல நம்ம எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை எதிர்பார்ப்போம். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? எதிர்பார்க்கறீங்க. நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா. நான் சொல்ல பக்கா லோக்கல் சொல்லிட்டேன். சோ எனக்கு இந்த ஆசீர்வாதம் பேச பிடிக்காது. நீங்க ஆசீர்வாதத்தை பேசி பேசியே கிறிஸ்தவ சமுதாயத்தை சீரழிச்சிட்டாங்க. எதுக்கே வந்து நீ அப்போ ஒரு நல்ல நாளுமா வந்து ஒரு ஆசீர்வாதமா அந்த வார்த்தை சொல்லிட்டு போறது இல்லையா? நீ ஆசீர்வாதம் தாங்க. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி எல்லா ஆசீர்வாதமுமே நிபந்தனை இல்லாம இருக்காது இல்லையா? எந்த ஒரு வாக்கு தத்துவமுமே நிபந்தனை இல்லாம இருக்காது இல்லையா? இன்னைக்கு ஊழியக்காரங்க மைக்க பிடிச்சு ஆண்டு அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அதான் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணு சொல்றது கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? ஓகே, போகட்டும். இங்கதான் இருக்கீங்களா? இருக்கோம். இங்கதான் இருக்கீங்களா? இருக்கும். ஓகே, என்ன ஆண்டு விழா இது? பள்ளிக்கூடலையா? 19 திருச்சபை சபை ஆண்டு விழா. எத்தனாவது ஆண்டு விழா? 19வது ஆண்டு விழா. ஆமாவா இல்லைங்களா? ஆமா. மிகப்பெரிய ஒரு சக்சஸ், பெரிய ஒரு வெற்றி. ஒரு வருஷத்தை கடந்து அடுத்த வருஷம் போறதுக்குள்ள 10வது படிச்சு பப்ளிக் எழுதி அடுத்த வருஷம் போறதுக்குள்ள அப்படியே நாக்கு தள்ளிடுது. ஆமாவா இல்லையா? 12வது பிராக்டிக்கல் முடிச்சு அடுத்து இந்த 1 மாசம் ஆகிறதுக்குள்ள என்ன ஆகுது? பாதி உயிர். ஒரு வருஷம் உங்களை மேய்க்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. உங்களை இல்ல, எங்க விசுவாசிகளை மேய்க்கிறது. நீங்க நல்லவங்க, கீழ்படுற விசுவாசிங்க. ஆமா தானே? அப்படிதான் தெரியுது. வேஷமா இல்ல, உண்மைதானே? அப்போ எங்க விசுவாசிகள் ஒரு வருஷம் மேய்ச்சி அடுத்த ஆனுவல் டே போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை ஆட்டி, எத்தனை பேச்சு. ஆமாவா இல்லையா? 19 வருஷம் பெரிய சாதமான. உங்க பாட்டு கை தடவி பார்க்கலாம். நான் வரும்போது மட்டும் அல்லையே சொல்லிட்டுணும். அப்ப பாஸ்ட் கை தரும் போது இருப்பீங்களா? half an hour என் கூட தான் இருப்பீங்க. நீங்க அடுத்த மேல கூப்பிடாதையும் பிரச்சனை கிடையாது. சரி, போ. அப்போ வாட் இஸ் சர்ச்? சபை என்பது என்ன? சபை என்னங்க?
சபையில் என்ன இது கட்டணுமா இல்லை. அப்புறம் ஆத்துமா கௌரவமாக கட்டி வைக்கிறதா இல்லை. சபைக்கு நாம தான் சபை. நம்ம தான். கர்த்தர் தங்குற ஆலயம் நம்ம தான். நாம தான். கர்த்தருக்கு பிடிச்ச சபை இது நம்ம தான். இந்த சபை தான். அதை தாண்டி ஆண்டு விழாங்கும் போது ஒவ்வொரு குழந்தை பிறக்குதுன்னா ஒவ்வொரு வருஷமும் குழந்தைக்கு வந்து அந்த வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி வரணும், அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற அறிவு வரணும். ஆமாவா இல்லைங்களா? ஆமே. சரி சொல்லுவாங்க கல்யாண வயசுல வந்துருச்சு இன்னும் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வரல. எருமாடு மாதிரி ஆனா ஆள் வளர்ந்துருப்பாங்க, அறிவு வளரல. என்ன வயசு? 19 வயசு. எப்படிங்க எத்தனை வயசு சபைக்கு? 19 வயசு. அம்மாவா இல்லையா? ஓகே, வாட் இஸ் சர்ச்? சபன் என்ன சொல்லுங்களேம்மா. நாங்க தான். நான் வந்து மரியாதையா பேசணும்னு சொல்லி வார்த்தையெல்லாம் எங்க சபை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவனமா பேசிட்டு இருக்கிறேன், சரியா? சோ நீங்க சபைக்கு எத்தனை வயசு? 19 வயசு. சபை எது? நாங்க தான். 19 வயசு வாலிப குமரனா குமரி மகள. ஆமா, அப்படியா? ஒருவேளை இதுல நீங்க சபையில இருக்கீங்களா? நீங்க சபையா இருக்கீங்க, நான் உங்களை பத்தி பேசுறேன். சபை மேபி உங்களுக்கு ஒரு 5 வயசா இருக்கலாம், அல்லது சபை ஆரம்பிக்கும் போது இருக்க பாஸ்டர் 10 வருஷமா இருக்கிறேன், நான் தான் அஸ்திவாரம் போட்டேன், நான் தான் தூக்கி நிறுத்தினேன், இப்படி விசுவாசி இருப்பாங்க, பெருமை பேசுறவங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க, நீ நல்லவங்க. நான் வந்து இப்பதான் 2 வருஷம் ஆச்சு பாஸ்டர், இப்படி சின்ன குழந்தைங்க இருப்பீங்க, நீங்களும் சபை தான். ஓகே, சோ ஆண்டு விழா என்பது ஒரு உயர்வை காண்பிக்கிறது. ஆமாவா இல்லைங்களா? ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே, தேர்ட் பர்த்டே அப்படியே போகும்போது 10 வயசு 19 வயசு இருக்கும்போது பிள்ளை வாலிப பிள்ளை ஆயிட்டு நல்ல அறிவு இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? முதிர்ச்சி இருக்கணும். ஆமாவா? அப்போ ஆண்டு விழா கொண்டாடுவது முக்கியம் அல்ல. I'm asking that are you mature? ஒரு பக்கம் ஊழியத்தை முடிச்சிட்டு இன்னொரு லெவலுக்கு அனுப்புறாரு, இன்னொரு தரிசனத்தை கொடுத்து அனுப்புறாரு. கவனிக்கிறீங்களா? சோ சபை என்பது ஒரு தரிசனம் உள்ள சபையா இருக்கணும். ஏதோ வந்தா போனது கூடாது. எப்படிங்க? ஏதோ வந்தா போனது. சபைக்கு வராங்க ஒரு 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 இலக்கு இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும். எங்க படிக்கிறேன், ஏதோ படிக்கிறேன், எங்க போறேன், எங்கேயோ போறேன். எப்படி ஊர்ல இருக்கிற முதிர்ச்சியை குறிக்குது. அப்ப நீங்க தனிப்பட்ட விதத்துல இந்த ஒரு வருஷத்தை கடந்து புது வருஷத்துக்குள்ள கால் பதிக்கும் பொழுது ஏதாவது கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது இப்போ 10வது முடிச்சு 11 போது 12 போறோம், அடுத்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறோம், செகண்ட் இயர் போறோம், ஒவ்வொரு வருஷமும் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? இப்போ 12வது கத்துக்கிறத காட்டணும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் அதிகமா கத்துக்கணும். ரைட்? ஆமா. நான் பேசுறது புரியுது, பின்னால புரியுதா? புரியுது. அப்போ ஆண்டு விழா கொண்டாடுவது விஷயம் அல்ல, திருச்சபையாக இருக்கிற நீங்களும் நானும். It's not about decoration that we do in the church. சபையில திருச்சபையில செய்கிற அலங்காரங்கள் தேவைதான், அது அல்ல. போன வருஷம் எவ்வளவு செலவு பண்ணோம், இந்த வருஷம் எவ்வளவு செலவு பண்ணோம் அல்ல. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். அல்லேலூயா. ஜெபத்துல சபைக்கு வருகிற காரியத்துல ஊழியக்காரருடைய கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஊழியக்காரர் வார்த்தை கீழ்ப்படி நடக்கிற காரியத்துல கர்த்தருடைய நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. முடிஞ்சு வைக்குமா? தகப்பனே இயேசுராஜா, உங்களுடைய கிருபையின் நாமத்தினால வருகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட உங்களுடைய தகப்பனே ஆண்டவரே அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சபையாகிய நாங்கள் ஆண்டவரை ஏறி போகும்படிக்காக தகப்பனே அதிகாலையில் ஜெபம், கர்த்தருடைய வேத வார்த்தை, எல்லா காரியங்களும் நாங்கள் முன்னேறி ஏறி போனால் தான் இந்த இடத்துல ஒரு மேன்மை பார்க்க முடியும். ஆண்டவரை ஏறி போனால் தான் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியும் என்று சொல்லி உங்களுடைய தாசனுடைய உங்களோடு பேசுறதுக்காக நன்றி. படகை விட்டு எந்த காரியத்தில் இறங்கிடக்கூடாது, இறங்குனா பெரிதாக ஒரு ஆபத்து காத்திருக்கு என்று சொல்லி அவையால் எங்களுக்கு கொடுத்த படகு இதுதான், எங்களுக்கு கொடுத்த சபை இதுதான், எங்களுக்காக தேவன் தாமே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற சபை ஓட்டுநராகிய பாஸ்டர் இவர் தான். இந்த படகு எனக்காக கர்த்தர் தாமே கொடுத்த படகு. இந்த படகுல நான் எடுக்கும்படி கர்த்தாவே நான் அர்ப்பணிக்கிறேன். நன்றி கர்த்தாவே. இந்த படகுல இருந்து நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த படகு தொடர்ந்து அக்கறைக்கு போய் செல்லும்படிக்காக நான் என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன்.
உங்களுடைய சபைக்கு என்னால் முடிஞ்ச காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஆவியானவரை அர்ப்பணிக்கிற உங்களுடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை வேத வசனத்தை பகிர்ந்து கொடுத்த உங்களுடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய சபையை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆவியானவரே இந்த வருடம் 19ஆம் வருடம் கொண்டாடுகிற இந்த சபை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. இன்னுமாய் கர்த்தர் நீர் பெருக பண்ணுவீராக. ஒருவேளை சபையிலே இருக்கிறவர்கள் தகப்பனே இந்த சபைக்கு எதிராகி மாறி இருக்கலாம். கர்த்தர் போட்டு சபை எதற்காக நீங்க அழைச்சிங்களோ, எதற்காக இந்த இடத்துக்கு நீங்களோ, எதற்காக இருக்கிறீங்களோ அந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்ற நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சபையானது எத்தனையோ தடைகளை தாண்டி வந்திருக்கிறது, எத்தனையோ போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறது. அதெல்லாம் தாண்டி ஜெயிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே இன்னும் இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். தொடர்ந்து உடைய வார்த்தையின்படி நாங்கள் மலையின் மேலே ஏறி போகிற தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதியும். அப்படியாக மலை மேலே ஏடுகிற சபையாக எங்கள் சபை நிறுத்துகிறார். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. பொறுப்படுத்திக்கிறோம் இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முடிக்க போகின்றோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. ரொம்ப கம்மியா இருக்கு சத்தம். சிலர்லாம் பசி மயக்கத்துல சத்தம் வரலையான்னு தெரியல. அல்லேலூயா. ஆவிக்கு ஒரு ஆகாரம் எப்படி இருந்தது? பரவாயில்ல, நல்லா இருந்தது, சூப்பர். தலைக்கு மேல கரங்கள் நல்ல ஒரு கரங்களை திட்டுவோம். சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போது கிங்ஸ்லியோட கையில் கொடுக்குறேன். சில காரங்களை கொடுத்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து 19வது ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடுறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் முகத்துலேயும் தெரியுது அந்த சிரிப்பு. அது இப்போ நான் இதுக்காக முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சபை நமக்கு இன்னைக்கு விசேஷத்தை செய்தி அளிப்பதற்கு நமக்கு வருகை தந்திருக்கும் நம்ம பாஸ்டர் இஸ்ரவேல் கோபி அவர்களுக்கு நம்ம வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வாழ்த்தலாம், வரவேற்கலாம். எல்லாரும் கையில் கரங்கள் தட்டி வரவேற்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களோட கூட வந்திருக்க பாஸ்டர்ஸ் நம்ம ரிச்சார்ட் பாஸ்டர், ராஜகுமார் பாஸ்டர், அப்புறம் வந்துட்டு நம்ம கிரி பாஸ்டர், எல்லாரையும் நம்ம வந்துட்டு வரவேற்கலாமே கையில் கைமா தட்டி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமது ஊழியக்காரரை பற்றி ஒரு சில வார்த்தைகளும் பேசலான்னு தான் நான் முன்னாடி வந்தேன். அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளாடி ஒரு சின்ன சின்ன ஆசைகளாக தோணுச்சோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம பாஸ்டர் ஐயா வந்துட்டு செய்தியாக எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு பின்னாடி இருந்து சங்கடமாக இருந்துச்சு, இனி நான் என்னடா போய் பேச போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு 99% இல்லை 100% வந்துட்டு எனக்கு உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ஒரு சில வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வர பாஸ் வந்து பின்னாடி செய்தியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னால் முடியல, அதுக்கு மேலே வந்துட்டு ஒன்று யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாதால ஒன்றும் முடியல. பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சபையை நடத்தணும் அப்படின்னு ஒரு ஊழியக்காரருக்கு வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 18 வருஷம் கடந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்துட்டு சாதாரண விஷயமே கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான போராட்டங்கள் வரும். ஒரு சபையை நடத்தி ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா அவருக்கு எதிராட்டு அநேகர் வருவாங்க. அநேகர் வந்து பலவிதமான பிரச்சனைகள் கொடுப்பாங்க. அது இதுன்னு ஏகப்பட்ட. கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எல்லாமே நடத்தினாதான், தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தினாதான் நம்ம உயர்வை காண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சபையை வந்துட்டு 18 வருடம் முடித்து 19வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிற வரைக்கும் நல்லபடியாக நடத்தி வருவதற்கு தேவன் நமது ஊழியக்காரருக்கு கிருபை செய்கிற ஊழியக்காரருக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனைகளை தாண்டி எல்லாத்தையும் உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா
இது நமக்கு ஊழியக்காரன் ஒருத்தர் நம்ம கடவுள் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஆடுகள். அவர் வந்துட்டு மேய்ப்பர். அப்படி ஒரு மேய்ப்பருக்கு வந்துட்டு ஒரு மந்தையை கொடுத்து அந்த மந்தையிலிருந்து நம்ம இந்த ஆடுகளாகி நம்மளையெல்லாம் பாதுகாக்கிறது வந்துட்டு சாதாரண விஷயமே கிடையாது. எல்லாரையும் நம்மளை பாதுகாத்து பலவிதமான நமக்குள்ளாடியே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மேய்ப்பரால் தான் சரி செய்ய முடியும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே சரி செய்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வந்துட்டு நல்லபடியாக வழி நடத்தி, ஏன்னா நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா ஒரு மேய்ப்பரை ஒரு ஊழியக்காரர் நம்மளை வழி நடத்தினாதான் நம்ம முடியும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நமது சபை ஊழியக்காரரை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம வந்துட்டு வரவேற்கலாம், வாழ்த்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம சபையை சேர்ந்த எல்லாருக்குமே வந்துட்டு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது, விழாக்கள்லாம் வரும்போது நமது ஊழியக்காரர் நம்ம சபையோட விசுவாசிகள் என்கிற ஒரு உணர்வோடு நம்மளை வந்துட்டு ஒரு சில காரியங்களில் கனப்படுத்துவார். அதே மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்துட்டு ஊழியக்காரரை கனப்படுத்தலாம் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நமது சபையை சேர்ந்தவர்கள் ஒரு சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார்கள். அது யாருன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கான பிரயாசப்பட்ட எல்லாருமே முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் அதுக்காக பிரயாசப்பட்ட அனைவரும் முன்பாக வரணும். யாரும் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதுக்காக பிரயாசப்பட்டு அனைவரும் முன்பாக வரவும். கொஞ்சம் அப்படியே நெருங்கி, பாதி பேர் தெரிய மாட்டேங்க. ஓகே. ஆனா மரியாதை வந்துட்டு கனப்படுத்துவது வந்துட்டு பெரிய ஒரு இது கிடையாது. நம்ம எல்லாரும் வந்துட்டு இன்னும் சபைக்காகவும் நம்ம சபை ஊழியக்காரோட இருந்து நம்ம எல்லாரும் செயல்படுவோம். நன்றி. அடுத்ததாக நமது சபையை சேர்ந்த யூத் டீம் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். யூத் டீம்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரும் வந்து முன்பாக வாங்க. யூத் நீங்க தானே போட வேற யாரு போட முன்னாடி போ. யூத் டீம் யார் பேச போகிறா? சேமா சேமா இல்லை கேட்கணும்ல. அப்படியே கொஞ்சம் சின்ன பிரைஸ் என்னடா ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டேன். கொஞ்சம் நெருங்கி. ஓகே. ஞாயிறு வேதம் சிறுவர்கள் அனைவரும் போகப்பா. இதை கவர் பண்ணுறது கஷ்டம். இருங்க 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 இருங்க. லேண்ட் புக் போட்டு இருக்குது, கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி விட்ருங்க. சின்ன பசங்க மட்டும் முன்னாடி வந்துருங்க. சின்ன பசங்க முன்னாடி வாங்க. கொஞ்சம் ஹைட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க பார்ப்போம். நீ கொஞ்சம் நீ முன்னாடி தான், நீ அப்படியே அந்த கணக்கு பண்ணிக்கோங்க. தெரியும் ஆட்கள் இவங்களாம் அப்படியே முன்னாடி போயிருங்க. நீ முன்னாடி தான் அப்படியே 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 நினைக்க அப்படியே நினைக்க அப்படியே நினைக்க. கொஞ்சம் கிராஸ் அப்படியே கொஞ்சம் கிராஸ். ஓகேவா? ஓகேன்னு நினைக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இது வரைக்கும் கிறிஸ்மஸ்ல எங்களுக்கு பாஸ்டர் தான் எல்லாமே கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு நிறைய நாள் ஆசை இந்த மாதிரி பாஸ்டருக்கு ஒரு நாள் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு. அதனால எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இது சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் சேர்ந்து பாஸ்டருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம். அடுத்த
அந்த பேப்பர் எதுக்கு கையில் கொடுத்தேன்? அந்த பேப்பர் எதுக்கு கையில் கொடுத்தேன்? இந்த தினத்தில் இந்த காரியங்களை எல்லாம் தேவன் நல்லபடியாக நடத்தினதற்காக தேவனுக்கு கொடாறு கூடி நன்றி செலுத்துகிறேன். எப்பவுமே ஒரு வருஷத்துல ஒரு கிஃப்ட் வந்துருக்கு, சஸ்பென்ஸா வரும். ஆனா இது ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்த்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் உங்ககிட்ட சொன்னது எனக்கு வேண்டிய ஒரு கிஃப்ட். சட்டமா சொல்லுங்க, அப்ப தீர்மானிச்சிட்டீங்க இதுதான் கொடுக்க முடியும், ஆத்மா கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப எதிர்பார்க்க முடியாது. என்ன எதிர்பார்க்கலாம்? ஆடுகளை எதிர்பார்க்கலாம். ரோட்ல இருக்கிற ஆடுல ஆத்மாக்களை கொண்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம யாரும் எழுந்திருப்போம். நம்ம செபித்து முடிக்க போகின்றோம். மத்தியில பிஷப் ஐயா, ரிச்சர்ட் ஐயா முன்பாக வந்து செபித்து ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. இயேசு சபைக்காக என்ன பண்ணாருங்க? ரத்தம் சிந்தினார். ஒரு ஊழியக்கார சபைக்காக கண்ணீர் சிந்தி இருக்கிறார். ஆமென், ஆமென். 19 ஆண்டுகள் அருமையான பாஸ்டர் அவர்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கவும் கர்த்தர்கள் நடத்தவும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். 19 என்பது டீனேஜ் முடிகிறது. ஆமென், ஆமென். 13 ஆரம்பிச்சு 19 வரைக்கும் டீனேஜ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 20ங்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செஞ்சிருது? போய் விடுகிறது. அதனால கர்த்தர் இந்த டீனேஜோட அந்த சபையினுடைய காரியத்தை விட்டு கர்த்தர் இதுக்கப்புறம் உங்களை ஆண்டவர் மேன்மையான நிலைக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக கொண்டு வருவார். அதனால ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் 19 வருஷமா சர்ச்சில் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். 19 வருஷமா ஊழிய ஆரம்பிச்சிருந்து நான் இங்க இருக்கிறேன். ஐயா கரங்களை உயர்த்துகிறார். 19 வருஷம் பாஸ் ஆரம்பத்திலிருந்து. ஐயாவுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா சுருக்கமான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். சபையில நிலைச்சிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்தேன். 2 சர்ச்சில் தான் இருக்கிறேன். ஆமென், ஆமென். ஒன்னு சிஎஸ்சி சர்ச்சு, அதுக்கு அடுத்தது வந்து பெண்டிகாஸ்ட் சர்ச்சு, 3 சபை ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஆமென், ஆமென். சபையா போன ஆள் நானு கிடையாது. அதனால நீங்க பாஸ்டர் நேசிக்கிறவங்க, சபையை நேசிக்கிறவங்க, இதே சபையில நீங்க நிலைத்திருந்து ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாஸ்டர் மோகன் சர்ச்சில் அவருடைய பிறந்த நாளைக்கு 100 பாஸ்டர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. பாஸ்டர் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாஸ்டர் 100 பேர் 100 கிஃப்ட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுறது? அதனால ஒரு 1000 பேருக்கு பேப்டிஸ்ட் ரெடி பண்ணுங்கன்றார் பாஸ்டர். 100 பாஸ்டரும் போய் ஆளுக்கு என்ன பண்ணாங்க? 10 பேர்த்த ரெடி பண்ணி 1000 பேர் பேப்டிஸ்ட் ரெடி பண்ணாங்க. சொன்ன மாதிரி சபையை நீங்க நேசிக்கிறீங்க, கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா நல்ல ஆத்மாதாயம் பண்ணுங்க. அடுத்த 20வது வருஷத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வலதுகரத்தை சமூகத்திலே நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி பாஸ்டர் ஆசீர்வதிப்போம், சபையை ஆசீர்வதிப்போம். 19 ஆண்டுகளாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதுவரை நம்மை நடத்தின ஆண்டவர் இனியும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். நிச்சயமாய் நமக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 19 ஆண்டுகள் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நீர் கூட இருந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சவால்கள், எத்தனை மேடுகள், எத்தனை பள்ளங்கள், எத்தனை சோதனைகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்து எல்லா
நாட்களுக்காக ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு சபையாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதுவரை நடத்தின ஆண்டவர் இனி வருகிற நாட்கள்ல சபை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சபையை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு நேரத்துல அருமையான பாஸ்டர் ஆண்டவரே சஜ்ஜானுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் கொடுத்த தரிசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க உதவி செய்த ஆண்டவர் கடந்த 19 ஆண்டுகளிலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, சுகத்திற்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, நல்ல குடும்பங்களுக்காக, நல்ல தலைவர்களுக்காக, ஊழியத்தை தாங்கின பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்தில் இந்த இடத்தை பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நிறைய ஆண்டு விழாக்களை கொண்டாட சபையில கர்த்தர் நல்ல பெருக்கத்தை நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை வளருவதாக. ஆண்டவரே இந்த வருஷத்துல கர்த்தர் புதிய புதிய குடும்பங்களை கர்த்தர் நீர் தருவீராக. ஆண்டவரே ரெட்டிப்பான மடங்கை கர்த்தர் நீர் தருவீராக. கர்த்தருடைய நாமத்தினால இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 19வது வருஷ ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த மக்களுக்காகவும், ஜெபித்த மக்களுக்காகவும், பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்த மக்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான பிஷப் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த அருமையான பிஷப் ராஜ்குமார் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பாஸ்டர் கிரி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எல்லா போதகங்களும் எங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் விருந்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவானை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சபையாளர் ஆமென் சொல்லுவோம். ஆமென்.